அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, நம்ம தொழில்துறை அமைச்சர் இருக்காங்கல்ல, கீர்த்தனா மேடம். அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து ஆய்வுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து அதாவது தொழில்துறை அமைச்சருக்கு ஸ்கூலில் ஆய்வு பண்ணுற வேலையே இல்ல. இருந்தாலும் ஒரு ஆய்வுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் இவங்கள்ட்டேருந்து நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான். அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல இதுலேயே வந்து இங்கிலீஷு பேச தெரியாமல் பேசுகிறாங்க. இவங்க போய் ஒரு குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அந்த குழந்தை ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸு என்ன வேலை செய்வாங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கூலி வேலை செய்வாங்க, ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க. இதை வந்து இருட்டடிப்பு செய்கிற மாதிரி இந்த அமைச்சர் வந்து பண்ணுறது தனம். சப்போஸ் சரி இவங்க கேட்குறாங்க, அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவாங்க? அப்போ அங்கே இந்த இடத்துல எவ்வளோ பெரிய கஷ்டம் வரும். கொஞ்சமாவது இவங்கெல்லாம் அமைச்சர் தானா, இல்லை எப்படி இவங்கெல்லாம் வந்து மக்கள் இவங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, எதுவுமே தெரியாமல் இவங்க பாட்டுக்கு வந்து எதாவது ஒன்று ஆய்வுன்னு போகிறது, பின்னாடி போகும்போதே ஒரு கேமராவை தூக்கிட்டு போய் ரீல்ஸ் போடுறதுக்காக இவங்க செட் பண்ணுறது. அந்த குழந்தைக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இதுக்கு முன்னால் அன்பில் மகேஷ் வந்து கல்வி அமைச்சராக இருந்தார். அந்த கல்வி அமைச்சர் எப்படி குழந்தைகிட்ட டீல் பண்ணாருன்னு நீங்கள் பாருங்களேன். ஆட்சியோட வெற்றிக்கு ஒரு ஆள் போதும். நல்லா படிக்கிறீங்களா? டெய்லி ஸ்கூல் போறீங்களா? எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க? ரெண்டாவது காலை உணவு சாப்பிட்றீங்களா? அங்கே போய் நல்லா சுவையா இருக்கா? நல்லா படிங்க. அப்போ வந்து இந்த நாட்டில் யார் எந்த எந்த எப்படிப்பட்ட அமைச்சர்கள், அதாவது ஒரு குழந்தை படிக்கணும்னா எப்படி அரவணைக்கணும், எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு எதுவுமே தெரியாமல், இந்த மக்கள் யாருன்னே தெரியாமல் ஓட்டை போட்டு இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க மக்கள் எல்லாமே தவியாக தவிச்சிட்ருக்காங்க. இவங்கள மாதிரி தயவுசெய்து மக்களே, நீங்களாம் யார் எவருன்னு தெரியாமல் ஓட்டு போடாதீங்க. இவங்களாம் ஓட்டு போட்டு இந்த மாதிரி ரொம்ப இவங்க அமைச்சராகிட்டாங்கோசரம் இருக்கிறவங்கள பூரா ரொம்ப கீழ்த்தரமாக நினைக்கிறாங்க.